நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுல எந்த நோட்ஸ் தான் எடுக்கிறது? இவ்வளவு கொடுத்து வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறான் பார், துரோகி. படிக்கிறான் படிக்கிறான். டேய், ஏன்டா நான் எங்க போனாலும் நாய் மாதிரி பின்னாடியே வர? யாரு? நான் உன் பின்னாடி வரேனா? நீ தாண்டா என் பின்னாடி அச்சிட்டாக்கு மாதிரியே வந்துகிட்டு இருக்க. டேய் நான் தானே முதல்ல இங்க வந்தேன், அப்புறம் நான் உன்னை ஃபாலோ பண்றேன்ற. டேய், இந்த காலேஜ் உனக்கு மட்டுமா கட்டினாங்க? எல்லாருக்கும் தான் கட்டினாங்க. எப்படி சுத்தினாலும் 5 நிமிஷத்துல வந்துடலாம். அதை விட்டுவிட்டு நீ முன்னாடி ஃபாலோ பண்ண, நான் முன்னாடி ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு பர்றா. டேய், நான் உன் கூட சண்டை போட வரல, படிக்க வந்திருக்கேன். என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் படிக்கணும். எப்படியோ புக் எடுத்துட்டான். நல்லா படிச்சா சரி. ஹலோ ஹலோ, சொல்லு டார்லிங். டார்லிங்கா? ஐயோ, குண்டை நம்மள முறைக்கிறானே. நான் காலேஜில் தான் இருக்கேன், நீயும் வா. காலைல சாப்பிட்டியாடி செல்லம்? ஓ, விசாரணை. ஐயோ, லேட்டாக சாப்பிட்டா அல்சர் வரும். அப்படியா? என்ன சாப்பிட்ட? முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பா இல்ல உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பா? பால்ட் ஆயில் ஊத்துற கார குழம்புடா என் மூதேவி. என்னடா பண்ணிட்டு இருக்க? என் லவர் கூட பேசிட்டு இருக்கேன் பாஸ். அது தெரியுது. அத இங்க ஏன்டா பண்ற? வெளியில பேசினா டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதான் லைப்ரரிக்குள்ள வந்தேன். உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, உன்னால இங்க படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது. நீ முதல்ல கிளம்பு. ஓகே பாஸ், என் ஆளுக்கு பாய் மட்டும் சொல்லிக்கிறேன். பாஸ், பேலன்ஸ் தீர்ந்து போச்சு பாஸ், உங்க போன் கொஞ்சம் கொடுங்களேன். நீ கொஞ்சம் போன் கேக்குறியா இல்ல உன் ஆளோட கொஞ்சறதுக்கு போன் கேக்குறியான்னு எனக்கு தெரியும். மரியாதையா போடா. போடா, மண்டைய உடைச்சிருவேன். போடாங்கறல ஆளு மண்டை. ஏன்டா இப்படி எல்லா லவர்ஸையும் பிரிக்கிற? இதுல உனக்கு என்னடா சந்தோஷம் இருக்கு? உன்ன மாதிரி கீழ்த்தரமானவனை என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்லடா. ச்சே, இவ வேற தப்பா புரிஞ்சிட்டானே. ஷோ, பசங்க எல்லாரையும் ஊருக்கு வேற வர சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரியலையே. இருக்கிற கஷ்டத்துல இது வேறயா? டேய், என்னடாச்சு தனியா புலம்பிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய், ஏன்டா போய் சொல்ற? நம்ம சிவாஜி திட்டிட்டு போனதை நினைச்சு கவலைப்படுறியா? சேச்சே, அவன் சொன்னதுக்குலாம் நான் ஏன்டா கோவப்பட போறேன்? அப்போ என்னதான்டா உனக்கு பிரச்சனை? வேற என்னடா, நம்ம பசங்களை ஊருக்கு கூட்டிட்டு போறத நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குடா. டேய், நம்ம பசங்க எல்லாரும் ஊருக்கு வர்றதுல உனக்கு என்னடா கவலை? என்னடா, உனக்கே நல்லா தெரியும்ல எங்க வீட்டு நிலைமை என்னன்னு. ஏற்கனவே எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாம 50 சென்ட் இடத்த வித்துட்டாங்க. அந்த விஷயமும் எனக்கு இப்பதான்டா தெரியும். இப்போ நம்ம பசங்களை ஊருக்கு கூட்டு போனா கூட எங்க அப்பா எல்லாருக்கும் எல்லாம் செய்வார்ரா. ஆனா திருப்பி எங்கேயாச்சும் கடன் வாங்கி கஷ்டப்பட போறாருன்னு நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு சக்தி. டேய், அதுக்காடா கவலைப்படுற? பசங்கெல்லாம் ஊருக்கு வரணும், கிராமம்னா என்ன எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கானுங்கடா. இப்ப போய் இத சொல்லி போகலன்னு சொன்னா அவனுங்க ரொம்ப கஷ்டப்படுவானுங்கடா. சரி, அதுக்கு என்னதான்டா பண்றது? தெரியல, ஆனா எதனா பண்ணிதான் ஆகணும். சரிவா பார்க்கலாம். ஏய், எதுக்காக தனியா உட்காந்துட்டு இருக்க? யாருக்காக வெயிட்டிங்? ஏய், உன்னதாமா? என்ன ரெக்கார்ட் நோட் எழுதலையா? சுலான் கிட்ட என்ன போய் சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? என்னடி, ஏதாவது சொன்னாதானே நான் ஹெல்ப் பண்ண முடியும். ரெக்கார்ட் நோட் வேணா நான் எழுதி தரேன்டி. நீ எல்லாம் என் ஃப்ரெண்ட் அடி. லஞ்ச் பெல் அடிச்சு இவ்ளோ நேரம் ஆச்சு. டெய்லி நம்ம கூட ஒன்னா சாப்பிடுற பொண்ணு காணுமே. அவ சாப்பிட்டாலா இல்லைன்னு கொஞ்சமாச்சு அக்கறை இருக்கா?
வந்ததும் வராதமா ஏங்க உட்கார்ந்திருக்க, எதுக்கு உட்கார்ந்திருக்கன்னு 1008 கிராஸ் கொஸ்டின் கேக்குற. ஓ, நீ லஞ்ச் சாப்பிடலையா? அதான் இந்த டென்ஷனா? இது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கேண்டீன்ல இருந்து ஏதோ பன்னோ டீயோ வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. இதோ பாரு, நான் எதுக்கு சாப்பிடலன்னு உனக்கு தெரியாது? தெரியுமே. நம்ம கிளாஸ் ஃபாத்திமா பர்த்டேக்கு எல்லாருக்கும் அவங்க வீட்ல பிரியாணி போடுறேன்னு சொன்னாங்களே, அதுக்காக தானே நீ பட்னியா இருக்க? என்ன பார்த்தா உனக்கு ஓசி சாப்பாட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு தட்டு எடுத்துட்டு போற மாதிரியாடி இருக்கு. அப்போ அதுவும் இல்லையா? சாப்பாட நினைச்சு ஃபீல் பண்ணலனா வேற என்னவா இருக்கும்? போதும்டி, நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன்னு நீ யோசிச்சது. நீங்க மட்டும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணா உடனே நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். இதுவே நாங்க உட்காந்து ஃபீல் பண்ணா உடனே என்னன்னு கேட்டு காமெடி பண்ணி கலாய்ப்பீங்களா? ஓகே ஓகே, ஏன் இப்போ டென்ஷன் ஆகுற? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? உனக்கு என்னன்னு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தாண்டி கேட்ப. அதுக்குன்னு நான் உங்ககிட்ட கோச்சிக்கிட்ட சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். சரி சொல்லுடி. உனக்கே நல்லா தெரியும் நான் சிவாஜிய எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஆமா, ஆனா இப்ப அவன் படிக்கணும், பாஸ் ஆகணும், இந்த உலகம்னா என்னன்றத புரிஞ்சுக்கிட்டு போட்டி போட்டு வாழணுன்றதுக்காக நான் என்னடி டயலாக் மறந்துட்டியா? இல்ல, சிவாஜி கிட்ட என்னையே மறந்துருன்னு சொல்லிட்டேன். என்னது? ஆமா, அப்பவாவது நம்ம படிச்சாதான் எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கணும். அவன் நம்ம சரியா படிக்காததுனாலதான் வித்யா நம்மள லவ் பண்ண மாட்டேங்கிறான்னு அவன் படிப்பான். வாழ்க்கையில கஷ்ட நஷ்டம்னா என்னன்னு உணர்வான்னு நினைச்சேன். அதுக்காக தான் அவன் போற இடத்துக்கெல்லாம் பாண்டி லவ் பண்ற மாதிரி பொய்யா நடிச்சேன். அவனை கஷ்டப்படுத்தி படிக்க வச்சேன். அதான் அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டால, அப்புறம் என்ன? அவன் படிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவன் இதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கானே. அதான் அவன் என்ன இப்படி ஒரேடியா வெறுத்துருவானோன்னு ரொம்ப பயமா இருக்குடி. அதனால்தான் நான் இப்படி தினமும் சாப்பிடாம பட்னியா இருக்கேன். யாரு? நீ? ஆமாண்டி, நீ நம்பலல்ல. போன வாரம் தான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன். அப்ப எவ்வளவு டைட்டா இருந்துச்சு. இப்ப சிவாஜியை நினைச்சு நினைச்சு உருகி ஒல்லி ஆயிட்டேன். அதான் இவ்வளவு லூஸ் ஆயிடுச்சு. திவ்யா, நான் பண்றது சரியா இல்ல தப்பா? என்னடி ஏதோ விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைச்சா லவ் பண்ற, அவனுக்காக சாப்பிடாம இருக்க, தியாகம் பண்ற, என்னமோ ஓவரா போற. என்ன என் லவ்னா உனக்கு விளையாட்டா? இது பாரு, நான் உன்கிட்ட இப்ப பண்றது சரியா தப்பான்னு மட்டும் தான் கேட்டேன். என்னடி குழந்தை தரமா திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்க? நம்ம இங்க வந்தது படிக்கிறதுக்கு. அதை விட்டுட்டு லவ் பண்ற, பட்டை கிடக்குறேன்னு சும்மா முட்டாள்தனமா பேசாத. ஓ, அப்ப மேடம் படிக்கிற வேலையை மட்டும் தான் பாக்குறீங்க. காலேஜ் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து நீ அந்த உம்முனா முஞ்சு சரவணனும் இதே இடத்துல உட்காந்து ரொமான்ஸ் பண்ற சீன் தான் இந்த ஊரே பாக்குது. ஆமா, இந்த அம்மா மட்டும் எப்ப பார்த்தாலும் பேனாவும் பேப்பரும் வச்சு சுத்திட்டு இருக்கிறவன லவ் பண்ணலாம். ஆனா பசிச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிடுற ஜீவனை நாங்க லவ் பண்ண கூடாதா? சரி, இப்ப ஏன் நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் தேவையில்லாததெல்லாம் ஒண்ணும் பேசல. எனக்கு சிவாஜி தேவைன்றதுனால தான் பேசுறேன். நானும் சரி போனா போதேன்னு 300 எபிசோட ரொமான்ஸ் பண்றாளேன்னு லவ் பண்ணலான்னு ஐடியா கிட்ட ஓவர் அட்வைஸ் பண்றேன். ஒடே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா ரொம்ப அமைதியா வர? எதனா பிரச்சனையா? வீட்டில் இருக்கவங்க சும்மா நோண்டிட்டே இருக்காங்கடா. ஏன்டா, என்னாச்சு? பக்கத்து வீட்டு பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சிருந்தடா. அவ ஏதோ கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் ஆகி ஏதோ வேலைக்கு போறலாம். அதுக்கு நான் என்னடா பண்றது? எங்க வீட்டுல வேலைக்கு போன்னு சொல்லிட்டு சும்மா நச்சடிக்கிறாங்கடா. உங்க வீட்டுல இல்லடா, எல்லார் வீட்லயும் தான் கேட்பாங்க. எத்தனை நாள் தான் அவங்களும் சும்மா இருப்பாங்க? இன்னும் எத்தனை நாள் தான் அவங்க நம்மளுக்கு சோறு போடுவாங்க? டேய், நீ சும்மாறா. தேவையில்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. நாம என்ன படிச்சு முடிச்சுட்டு 10 வருஷம் சும்மாவா இருக்கும்? இல்லையே, இன்னும் எக்ஸாம் இருக்கு, ரிசல்ட் இருக்கு. இதுக்குள்ளவடா டேய், இதெல்லாம் ஓவர்ரா. அது மட்டும் இல்லடா, நாம எடுத்துக்கிற பர்சன்டேஜுக்கு நமக்கெல்லாம் வேலை கிடைக்குன்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ரொம்ப கஷ்டம்டா. ஒவ்வொரு ஊர்லயும் 4 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் 400 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு.
ஒவ்வொரு இயருக்கும் எத்தனை லட்சம் பேர் பாஸ் அவுட் ஆகிறாங்க தெரியுமா? ரொம்ப கஷ்டம்டா. இதெல்லாம் நினைக்கிறப்ப தான் பெத்தவங்க மேல கோவம் வருதுடா. டேய், அவங்க என்னடா பண்ணாங்க? அவங்க மேலே ஏன் கோவப்படுற? பின்னடா படிக்கிறதுக்கு 4 லட்சம், டொனேஷன் 4 லட்சம், அழுதுக்கு மொத்தம் 10 லட்சம் ரூபாடா. இந்த காசுக்கு மல்லிக்கடை போட்டு கொடுத்தா என் பொழப்பு நிம்மதியா பார்த்துட்டு போயிருப்பேன்டா. இது சொன்னியே, இது கரெக்டா. சேர்ந்ததுல இருந்து என்னடா கத்துக்கிட்டோம்? ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்களை முறைச்சு பார்க்கறதோட சரி. முறைச்சு பார்த்து கூட ஷார்ப் பண்ணலடா. அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் தலையெழுத்துடா. டேய், இவன் என்னடா போய் தொலைஞ்சான்? யாரு? மதனியா கேக்குற? என்ன வேற வேண்டா கேட்பேன் நானு. என்னடா உங்ககிட்ட சொல்லலையா? இல்லையே. ஏன் கல்யாணமா என்ன? டேய், அதுலயே இருங்கடா. அதை தாண்டி யோசிக்காதீங்க. அதனால தான் இப்படி இருக்கும். பையன் பெங்களூர் இன்டர்வியூ போயிருக்கான். டேய், என்னடா சொல்ற? நிஜமாவா? ஆமாடா. அப்பா, இப்பதானே நிம்மதியா இருக்கு. நம்மளே யாரும் இன்டர்வியூ கூப்பிடுவான்னு நினைச்சேன். இப்ப அந்த நம்பிக்கை வந்துச்சுடா எனக்கு. என்னடா அப்படி பாக்குற? பின்ன மச்சான்லாம் கூப்பிடுறப்போ நம்மள கூட மாட்டாங்க என்ன? டேய், ரொம்பலாம் சந்தோஷப்படாத. அவங்களெல்லாம் இன்டர்வியூ கூப்பிடல. அந்த கம்பெனில யாரும் அவங்க ரிலேஷன் இருக்காங்களாம். அதை வச்சுதான்டா பையன் போயிருக்கான். அதான பார்த்தேன். பெங்களூர்ல எது கூப்பிடுறதாவது, உள்ளூர்ல கூப்பிடுறதுக்கு அவனுக்கு ஆள் இல்ல. இதுல பெங்களூர் வரைக்கும் போறாங்க. மச்சான், டேய் உங்க அப்பா கிட்ட சொல்லி ஏதாவது கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ண சொல்றா. நானும் கேட்டு இருக்கேன். சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நான் வேணா மறுபடியும் ஞாபகப்படுத்தி பாக்குறேன்டா. மச்சான் கொஞ்சம் சீக்கிரம் பாரு மச்சான். வேலை கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, இன்டர்வியூ வரைக்கும் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா எங்க வீட்டுல சோறு கூட போட மாட்டாங்கடா. சரி வாடா, கேண்டீன் போய் ஒரு ஜூஸா போடுவோம். என்ன தனியா சிரிச்சிட்டு இருக்கா? என்ன திவ்யா, ஏன் தனியா உனக்குள்ள சிரிச்சிட்டு இருக்க? ஆமா, இந்த அம்மா மட்டும் எப்ப பார்த்தாலும் பேனாவும் பேப்பரும் வச்சு சுத்திட்டு இருக்கிறவன லவ் பண்ணலாம். காலேஜ் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து நீ அந்த உம்முனா முஞ்சு சரவணனும் இதே இடத்துல உட்காந்து ரொமான்ஸ் பண்ற சீன் தான் இந்த ஊரே பாக்குது. திவ்யா, என்னாச்சு உனக்கு? ஏன் என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிற? சும்மாதான். ஏய், அது என்னன்னு சொன்னா நானும் சிரிப்பேன்ல. இல்ல அத சொன்னா நீ சிரிக்க மாட்ட. சிரிக்கிறதான் முறைப்ப. என்ன முறைப்பனா? நான் முறைக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் ஆச்சு சொல்ல. நான் சொல்லுவேன், ஆனா அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கோச்சுக்க கூடாது. ஐயோ, ஏன் திவ்யா இப்படி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க? என்னதான் ஆச்சு சொல்ல. சரி சரி கேளு. அது ஒண்ணும் இல்ல, நம்ம லட்டு இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்தா. வாண்டடா அவ லவ் ஸ்டோரி வரை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. யாரு? நம்ம சிவாஜி லவ் பண்றதா? ஆமா, அதேதான். அவனுக்காக நான் பட்டி கிடக்குறேன், நிறைய தியாகம் பண்றேன், அப்படி இப்படின்னு படத்தோட டயலாக் எல்லாம் பேசிட்டு இருந்தா. நானும் பொறுக்க முடியாம ஏன்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ உன்னை என்னதான் சொன்னான்னு சொல்லிட்டு தான் சரியா? அவன் என்ன பத்தி சொல்லியிருந்தா நான் ஏன் சிரிக்க போனேன்? பின்ன அவ ஒண்ணுதான். உன்னா முஞ்சி கையில எப்ப பார்த்தாலும் பேனா பேப்பர் வச்சுட்டு வெட்டியா சுத்துற சரவணனை விட என் சிவாஜி தான் அழகு, அப்படி இப்படின்னு அவ ஓவரா பேசிட்டா. அதே மாதிரி நீயும் கையில பேப்பர் பேனோட வந்தியா, அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இதெல்லாம் வித்யா சொன்னதா இல்ல அவ பேரை சொல்லி நீயா சொல்றியா? சரி, சொல்ல போனா ஒன்னதானே திட்டணும், என்னையும் திட்டுறா. நான் அவளோட லவ் சிவாஜியை திட்டினேன், அதான் அவ உன்னை திட்டினா. சரவணா, நீ கூட ரொம்ப சந்தோஷமா வந்த போல. என்ன ஸ்பெஷல்? ஆமா திவ்யா, நான் வேற உங்ககிட்ட பேசிட்டே வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். திவ்யா, நான் எழுதின கதை இன்னைக்குல இருந்து புக்ல தொடரா வருது. தலைப்பு என்ன தெரியுமா? தினமும் பிறக்கிறோம். வாவ், புக் கொடு. சூப்பர் சரவணா, தலைப்பே பிரமாதமா இருக்கு. என்ன கான்செப்ட்ல எழுதுற? சமுதாயத்துல ஒவ்வொரு விபத்துக்கு அப்புறம் தான் நாம அந்த தப்ப உணர்ந்து உண்மையாவே பிறக்கிறோம். அதை வச்சுதான் எழுதுறேன். வாவ், கிரேட் டா. ஹலோ, யாரு? ஹலோ, ஹாய் சரவணா. உங்களுக்கு யாருங்க வேணும்? மிஸ்டர் சரவணன் சார் தானே? ஆமா, நீங்க? டேய் சரவணா, கொஞ்ச நாளா ஊர்ல இல்ல, என்னையே மறந்துட்டியா? சாரிங்க, நீங்க யாருன்னு சரியா தெரியல. ஏய், என் குரலை வச்சு கூட யாரும் கண்டுபிடிக்க முடியல. சரி சரி, ரொம்ப யோசிக்காத, நான் கவிதா பேசுறேன். ஐயோ, நீங்களா? சாரிங்க, ஏதோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தது. நான் நம்ம பசங்க தான் கலாய்க்கிறாங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன். சரி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
நான் நல்லதாண்டா இருக்கேன், நீயும் நல்லா இருக்கேன்னு நீ எழுதுற ஆர்டிக்கல் வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, ப்ராஜெக்ட் விஷயமா டெல்லி போனது என்னாச்சு? ஏதோ ஒரு வழியா ப்ராஜெக்ட் முடிஞ்சாச்சுடா. ப்ராஜெக்ட் ரொம்ப ஹெக்டிக்கா இருந்துச்சு. நான் உனக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா என் பழைய மொபைல் வேற மிஸ் பண்ணிட்டேன். அதான் பசங்க கிட்ட நம்பர் வாங்கி உனக்கு கால் பண்ணேன். உங்களுக்கு தான் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் கிளம்பி வர வேண்டியதானே? எனக்கு மட்டும் டெல்லியில சப்பாத்தி குருமா சாப்பிடணும்னு ஆசையா என்ன? இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறேன். டுமாரோ I'll be there. ஓகே, மத்ததெல்லாம் நேர்ல சொல்றேன்டா. பை. ஓகே, பாய்ங்க, வச்சிடுறேன். யார் போன்ல ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்த? நம்ம கவிதா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எந்த கவிதா? நம்ம சீனியர் கவிதா திவ்யா. ஓ, என்னவா திடீர்னு கால் பண்ணிருக்காங்க? ப்ராஜெக்ட்காக டெல்லி போனாங்களே, ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சான், அதான் நாளைக்கு காலேஜ் வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரி, நான் கிளாஸுக்கு போகிறேன். புக்கு இவ்வளவு நாள் அவ பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருந்தா, இனி என்னெல்லாம் நடக்க போதோ? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், ரொம்ப டென்ஷனா இருக்குடா. எனக்கும் தான்டா. வேலை கிடைச்சா மந்த்லி எவ்வளோ தருவானுங்க? ஸ்டார்டிங்கே ஒரு 20 ரூபாய் இருக்கும்டா. அப்புறம் இன்க்ரிமெண்ட் போனஸ்னு போயிட்டே இருக்கும்ல? ஆமா. ஃபாரின் வேறு அனுப்புவாங்கல்ல? ஆமா. மச்சான் 2-3 வருஷம் வேலை பார்த்துட்டு ஃபாரின் போயிடணும் மச்சான். டேய், சும்மா நான் என்னதுடா, கொஞ்சம் அமைதியாரு. முதல்ல வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம். டேய், ஏன்டா அவசரமா பேசுற? நம்பிக்கை தான்டா வாழ்க்கை, நம்பு, அப்பதான் வேலை கிடைக்கும். மச்சான், நம்மள விட்டு பெங்களூர் போயிருக்கானே, அவனுக்கு யாருன்னு ப்ரூவ் பண்ணும்டா. முதல்ல உள்ள கேட்குற கேள்வி கேன்சல் பண்ணு, அப்புறம் ப்ரூவ் பண்றதை பார்ப்போம். ஆமால்ல, இதை நான் யோசிக்கவே இல்லடா. கடவுளே, நீ தான்ப்பா கருணை காட்டணும். டேய் மச்சான், அல்கேட்ஸ்டா. டேய், இவன் எங்கடா இங்க வந்தான்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? விளங்குன மாதிரி தான் போய் இன்னைக்கு. பஸ் இன்டர்வியூ ஆரம்பிச்சாச்சா? தெரியல. டேய், அமைதியா உன் வேலையை பாரு. பாஸ், டைம் என்னாச்சு? டேய், நீ இப்படி வந்து உட்கார், நான் அங்கே உட்கார்றேன். நீங்களும் இன்டர்வியூ தானே வந்திருக்கீங்க? இல்ல, படம் பார்க்க வந்திருக்கோம். அவரே ரொம்ப டென்ஷனா இருக்காரு. சும்மாதான். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அல்கேட்ஸ், இந்த காமெடிலாம் வேணாம் ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க. அல்கேட்ஸா? நீங்க அசல் காலேஜா? ஐயோ டே சாமி, என்னால முடியலடாப்பா. ஏய், என்ன என்ன உன் பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம நக்கல் பண்ணிட்டு இருக்க? பாஸ், நான் அல்கேட்ஸ் இல்ல, சஞ்சய். ஆமா, நான் இன்பா இல்ல, குமர குருபரன். இவன் வாசு இல்ல, ராசு. ஏன்டா டேய், ஏன்டா? சொன்னா நம்ப மாட்டீங்க. சர்டிஃபிகேட்ஸ் பாக்குறீங்களா? ஆமா, சஞ்சய் தான் இருக்கு. அதிசயமா இருக்கு. எங்க காலேஜ்ல ஆல்கேட்ஸ்னு ஒருத்தன் படிக்கிறான். அவன மாதிரியா இருக்கீங்க. தெரியும். தெரியுமா? எப்படி? நான் உங்க காலேஜ் வந்திருக்கேன், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் என்னென்னமோ பண்ணியிருக்கேன். பாருடா. அப்படியா? ஆமா, ஒரு தடவை நான் கார்ல வந்துட்டு இருந்தப்போ இதுதான் நடந்தது. ஏய், ஆல் தி பெஸ்ட்டா. தேங்க்ஸ்டா. பாஸ், அவனை கழட்டி விட்டானா? ஆமா. இதை வச்சு அதான் பண்ணுமே, என்ன பண்ணலாம்? பாஸ், உங்ககிட்ட ஹரிணி நம்பர் இருக்கா? அவன் நம்பர் எதுக்கு உனக்கு? சும்மாதான். மாட்டினடா, எப்படி வைக்கிறேன் பாரு ஆப்ப உனக்கு. அன்பா, நம்பர் தானே கேட்டீங்க? ஒரு நிமிஷம். 7802 782141. என்ஜாய் பண்ணிக்கோங்க.
மௌன ஆல்கேட்ஸு உனக்கு ஆப்பு ரெடிடா. ஜெயா என்ன மன்னிச்சிருமா.